ஐயோ அம்மா போட அடி நசுங்கிட போகுது. ஐயோ ஐயோ ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எரிஞ்சிடுவான். என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? உடல குழப்புது. புரிஞ்சது இல்ல? உங்களை யார் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? விதி. நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன். சமயக்காரி சும்மா இருப்பாளா? சரதாம் போடி. என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்னையா முணுமுணுக்கிற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. போங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுக்கிட்டே போய் தேடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவள் நான் நான் நான். எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி. தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கிண்ணு இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதான். சரி சரி, வந்து மிளகார. என்னங்க சிரிக்குது? வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது. தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன மிளகார அரைக்க சொல்றேன். ஐயோ ஐயோ நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. மாடி ருக்மணி நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 தனனம். அது இல்லம்மா, இவங்க 2 பேரு. இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி, கட்டிக்க போறவங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணே நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல, இளையவள தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவ. எனக்கு தான் இளையவ. மூத்தவ இளையவ. மூத்தவ இளையவ. அண்ணன் சாஞ்சிட்டாரு. இளையவன் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா மாப்பிள்ள 2 பேரையும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. மூத்த பசங்க 2 பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை வேணா கட்டிக்கிறோம். பிரேக் பிடிக்கல, அது பிடிக்கலன்ற கப்சா வரலாம் வேணா. எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த? இறங்கு. இரு வரேன். மாமா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா. ஏதாவது பேச, ஏன் பேச மாட்டேங்கிற? மாமா என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? வாயில் என்ன கொழுக்கட்டி அடிச்சுட்டேன். வாழப்பு மாமா. அப்பா இறங்கு. மாமா இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கி இறக்கி விடு. சொல்ல விட மாட்டேங்கிற சாமி. இத புடி. கை கொடு, கை கொடு. கை கொடு. 2 கை.
வா வா. ஐயோ மாமா மாமா அது பறிச்சு கொடு மாமா. எவன் வீட்டு தோப்புன்னு தெரியலையே. ஐயோ அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம். தூக்கு. ஐயோ மாமா. வேட்டியை மடிச்சு கட்டினாதான் தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். அல்லே. சூப்பர் இல்ல? இது தேன் தானே? இல்ல என்ன முழிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில. இதை எப்படியா மறந்த? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வர மாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்போ உங்கள்கிட்ட கடன் வாங்கினேன்? இதுதான் கடனை. இது பாரு வட்டியோட தர திருப்பி கேட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே. யோ சின்னபாண்டி என்ன பேரு சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துதானே ஆகணும். அவங்க பாத்துக்கிறேன். அப்படி நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும். டேய் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளி போ. நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா ரெண்டு பேருமே இல்லன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணினே தண்ணியே சுட்டுருச்சு. இதான் ஒரே குட்டில ஒரு மட்டங்கிறது. நல்லா எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாமா. எங்க அது லெட்டரா? என்ன லெட்டர்? நீ யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான். எங்க அது? அது அண்டர்வயர்ல வச்சிருக்கேன். எந்த டிரைவர்? ஆமா அவருக்கு என்ன 5 அண்டர்வயர் இருக்கு. அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. அலிங்கடா. அண்டர்வயர் உருடா. ஐயோ அண்டர்வயர் உருட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. நைனா ஐயோ கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுத லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே. இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயோ சார் எந்த ஐயோ டீ கடை என்ன சார் பயந்து போய் எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? விலாசமோ எல்லாம் அறியும் தெரியுமா? அப்ப சொல்லுங்க. அட்ரஸில் இந்த அட்ரஸ் தான். யார நோக்கணும்? ஆணோ பெண்ணோ? அச்சே நீ ஆரம்பிச்ச. அச்சனோ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் அது இல்ல சாரே. ஈரோடு போய் இந்த ரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ சரி யார் இல்ல இல்ல தாங்க தன்னால ஊத்தியா திருடலையா? ஐயோ நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஐயோ அவங்க போறீங்க. எனக்கு கூச்சம் வாங்கியா விட்டியா குளிரையா பஸ் தனியா சுத்தியா? ஐயோ ஐயோ அட பாருங்க ஜில்லுங்க. மொட்டை அடிக்கிறது നമ്മുടെ കുടുംബ വഴക്കമല്ല അറിയോ? மொட்டை இல்லையா? தலை தப்பிச்சிருப்பா. പക്ഷേ കാത് കുത്തും. என் பேர் சின்ன பாண்டிங்க. ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. കുറച്ച് பேசாது வாடா. எப்படி பேசாம வர்றது? போயா கேளுங்க. எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காதைய பூசிச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? എനിക്കറിയാം இந்த தமிழனானு. இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க.
நிறுத்தா மறிச்சு போது எந்த ஆச்சு? இத முதல்ல சொல்லிடக்கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். ஐயோ ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், உழைப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படியும் இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா, வரவழையில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூப்பிடுங்க. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா, அவனை நம்பி கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க, ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிங்களேன். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த மாங்காய் எல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதான வேற. 1 2 ஐயோ ஐயோ துண்ட காணமே. இப்படியா வெளியே வந்து ஐயோ எந்த சாரு நீங்களே விடு. இன்னெல்லாம் எல்லாருக்கும் துண்டு கொடுத்துல இன்னும் எனக்கு தரும். அந்த ஏமா கேக்குற, இருந்த ஒரு துண்டியை தாராவத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கிய கொஞ்சம் எடுத்து போட, உனக்கு புண்ணியமா போயிடும். ஓ லுங்கியோ? அதே வள்ளிய லுங்கியா? நான் ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி, யாரும் இல்லாத தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன். அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து வச்சு போ. ஏய் இப்படி வரும். வர முடியாதுமா, வர முடியாத பொசிஷன்ல இருக்கேன். எந்த இது இப்படி இருப்ப? என்ன கஷ்டப்பட்டு விழிக்கல நீ வராத்துது. நீ இல்ல ஒரு மனுஷனா? ஆதி மனிதன். ஒண்ணும் போடலாமா, சுத்தமா இருக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, இப்படி வரும். பரவாயில்ல வருவான். மோசமான பொண்ணா இருக்க நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசியா இல்ல புரியாம பேசியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு, தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே 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 கடவுளே. அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது. இந்தா திரும்பிக்குமா? வண்டி மாட்டிச்சா, அதான் தாராள மனசு. டயரோட சேர்த்து தானே டியூபையும் கூட வந்தேன். டியூபை மட்டும் எங்க தொலைச்சு போட்டேன்? ஐயோ, பார்ட்டிக்கு உடனே டெலிவரி பண்ணி ஆகணும். ஐயா இருங்கம்மா இருங்கம்மா. ஏனுங்க ஐயா, நமக்கு எந்த ஸ்டேஷன் சொல்ல முடியுமா? ரவுடி நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார் சொன்னீங்க? ரவுடி நாயின என்ன இப்போ? என்ன நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆமா, இப்ப கவர்மெண்ட்ல லத்திக்கு பதிலா பாட்டில மாத்திட்டாங்களா? என்ன இரு உண்டா லேபிள் நான் பார்த்து தர்றேன். ஏண்டா பட்ட பகல்ல போலீஸ் வேஷத்துல பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா? எத்தனை பேர கிளம்பி இருக்கீங்க? இப்படி எங்க பார்த்தாலும் மாமூலு கொலை கொள்ளை குத்து வெட்டு இப்படி போனா நாடு என்னத்துக்கு ஆகுறது? என்னத்துக்கு ஆகுறது? அதை கேட்க நீ யாரா? நானு யாரா? என்னையவா யாரு? எனக்கு அக்கா இல்லையா? யாரு யாரு நான் யாரும் காட்டவா? யாரும் காட்டவா? சார் வணக்கம் சார், நான் தான் சார். யோ 420 என்ன இது வேஷம்? சார் ஒண்ணும் இல்ல சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட மாமூல் வாங்கி கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க சார். நான் கை கிளம்ப பிடிச்சேன் சார் 3 பேரையும்.
யோ 420 உன்னோட துணிச்சலை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உன்ன மாதிரி போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூட சீக்கிரம் உன்னோட பதவி உயர்வுக்கு ஏற்பாடு பண்றேன். எல்லாரும் வண்டியில ஏத்து. காப்பாத்துங்க ஐயா, ஏட்டையா என்ன காப்பாத்துங்க ஐயா. என்ன தெரியலீங்களா ஐயா? ஏண்டா உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இளவரசர் சார்லஸா இல்ல சலாம் ஹுசேனா? வெண்ண யாரா நீங்க? கல்யாண புரோக்கர் கந்தசாமிங்க ஐயா. கல்யாண புரோக்கர் கந்தசாமியா? ஆமா, அதே பட்டு அதே பொட்டு. ஆமா, நீ எங்க பொண்ணை தள்ளிட்டு வந்த புரோக்கர்னு சொல்லி என்ன தூக்கி உள்ள போட்டாங்க. என் பேரை சொல்ல வேண்டியதானயா? உங்க பேரை சொல்றதுக்கு அப்புறம் தாங்க அட்டமல்ல மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் பேரை சொன்னதுக்கு பின்னாலதான் அடியேவா? ஐயா, இந்த ஸ்டேஷன்ல என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க. உங்களை இன்ஸ்பெக்டர் வச்சுக்கிறேன். அடி பின்னிட்டாங்களா? சரி சரி, வெளியே யாருன்னு சொல்லாத. ஆமா, என்ன விஷயமா வந்த? உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயமா தாங்க வந்தேன். என்னங்க ஐயா நீங்களே அடிக்கிறீங்க? இப்படிதான் போன வாட்டி ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வரும்னு சொல்லி ஐபிஎஸ் ஆபீசர் தள்ளி விட்டு வேலைக்கு உழ வைக்க பார்த்த. இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு வருதா? தப்பு என் பேர்ல இல்லைங்க. மார்ச் 15 சொன்னேன், பிப்ரவரி 15 அட்டாச் ஆயிட்டீங்க. மாசத்திட்டனா? இப்படித்தான் வர வர என் புத்தி ரொம்ப மழுங்கி போய்கிட்டு இருக்கப்பா. ஆமா, இன்னைக்கு அந்த பொண்ணு வர்றாளா? நிச்சயமா வருதுங்க. ஆள் எப்படி? கண்ணு கருவண்டு, இதழ் சிகப்பு, மொத்தத்துல ஒரு அப்சரசுங்க. கண்டிஷன் என்னது? நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும், அப்பதான் அந்த பொண்ணு உங்களுக்கு கழுத்த நீட்டும். யோ, இன்ஸ்பெக்டரா மாறுறதுக்கு இங்க என்ன சமூக வாழ்வியல் நாடகமா நடத்திக்கிட்டு இருக்க? ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்ஸ்பெக்டரா மாறுறது? என்னத்த இந்த ஜென்மத்தில் நடக்காத இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், தேவையில்லை இந்த கல்யாணம். எனக்கு எப்படி நான் இன்ஸ்பெக்டரா மாற முடியும்? கதையை உருப்பா, உனக்கு கல்யாணம் ஐயா. வணக்கம் ஐயா. வாட் எ மூமெண்ட். இல்லங்க, அது கல்யாணம் சொல்லிட்டியா? கோவில் ஜோடிகளை ஒன்னா சேர்த்து வைக்கிட்டா என் வேலை. அப்புறம் அதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க? இந்த நக்கல் தானே வாங்க. நீ எந்த ஜென்மை ஏத்தாலும் ஒரு கல்யாணமே ஆகாது. ஐயா, பெரிய வார்த்தை சொல்லாதீங்க, மன்னிச்சுக்கீங்க. எத்தனையோ தியாகம் எவ்வளோ பண்ணிருக்கான். ஒரு ஸ்மால் தியாகம் நான் பண்ணக்கூடாதா? சார், இன்னிலிருந்து என் ட்ரெஸ் எல்லாம் நீ அவுத்துக்கோ. அவுத்துட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட அவுத்து கொடுத்துடு. இன்னிலிருந்து நீதான் கண்கண்ட தெய்வமே. நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்ப. என்ன இன்ஸ்பெக்டர்? வணக்கம் சார். மிஸ்டர் அருண் எப்படி சார்? அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரவுடி மாதிரியே இருக்கீங்க சார். உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார். பீதி வேதி இருக்கட்டும், கிட்டத்தட்ட என்ன மாதிரியே உன்ன ஆக்கிட்டேன். ஆமா சார், நன்றி மறக்க கூடாது சார். பன்றியா மாறினாலும் நன்றி மறக்க மாட்டேன் சார். இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு வந்த உடனே உங்களை தூக்கி போட்டு கொல்ல போறேன் நானு. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ளதுங்க சார். அடிக்கிறதும் அடிக்கிறேன், 3 தடவைக்கு மேல அடிக்கிறேன் சொல்லி வைக்கிறேன். வேணும், உள்ளவா பேசிக்கிறேன் சார். என்ன சந்தேகம் சார்? யோ, சந்தேகப்பட்டா உடனே கூட்டி வந்துடுறதா? அவனை போத்துறியா? போடா சார். சந்தேகம் சார். சந்தேகம் சார். இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க? சந்தேகப்படுற மாதிரி என்னடா பண்ண நீங்க? சார், அவர் வந்து 50 ரூபாய் என்ன கேட்க சவுடால பதில் சொல்றேன். ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி. யாரு தெரியுமா நானு? இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டரா? ஆமா, நீ எந்த ஊரு, என்ன பேரு? நான் தேனில இருந்து வரேன். என்ன தேனிய பெரிய லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பெரிய இடத்து புள்ள. அப்புறம் நீங்க ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பின்னு பின் விளைவா? என்ன பின்? நடக்குது. இங்க துப்பு. இது போலீஸ் ஸ்டேஷன். தெரியும். எங்கயா இன்னுங்க ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு சார். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரி சரி, நீ கிளம்பு 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 கிளம்பு. வர சார். இந்த பக்கமே வரக்கூடாது. ஆமா. யாராங்க? நீ ரவுடியா பயங்கரமா? நாங்க நீ கொலை பண்ணா பெரிய பிஸ்தா வாங்கி என்ன வாய்ப்பாடா படிக்கிற? உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்தோம். 61 கொலை பண்ணவனா அட்டண்டத்துல பிடிச்சு உள்ள போட்டாங்க. உனக்கு கேட்ட புருஷன் இவர்தான். என்ன திமிரு உனக்கு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பொறுப்புள்ள இன்ஸ்பெக்டர் கை நீட்டி அடிக்கிறியா?
மூஞ்சி முகம் கட்டியம் பாரு. டேய் போடா உள்ள போடா போடானா இன்ஸ்பெக்டர் உண்மையான இன்ஸ்பெக்டர் இவரு இல்ல. நானா? ஓ என்னது அநியாயமா இருக்கு? எங்க ஊர் பொண்ணியா இது? இருக்கட்டும், அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி இன்னைக்கு சந்தோஷமா முதலிரவு கொண்டாடிட வேண்டியதான். 10 முழம் பூவை கொடுத்துட்டு 20 முழத்துக்கு காசை வாங்கியிருக்கான். வரட்ட பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு. என் புருஷனா இருந்தா அரசனா இருந்தா போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சு இருக்கிறதா? ஐயோ, இவட்ட நடந்த உண்மையை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பு போல் இருக்க. முதல்ல பாலை குடிப்போமா? குடிக்கலாமே. நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம் நினைச்சேன், அதுவும் நடக்கல. நீயாவது சாப்பிட்டு எனக்கு தரவே நினைச்சேன், அதுவும் நடக்கல. மத்ததாவது நடக்குமா? போங்க வா. அப்ப இதுவும் இல்லையா? வரவா வந்துட்டு ஒண்ணு இல்ல பிரம்ம. அக்கா என்னங்க நீங்க பண்ணது போய் அக்கான்னு கூப்பிடுறீங்க? நான் எங்க கூப்பிட்டேன்? ஐயோ, நான் இனிமேல் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. நீ என்ன இங்க வந்த? அக்கா எச்சி துப்ப சொம்பு இல்லன்னு என்ன திட்டுவாங்க. ஒக்கா சும்மா நான் பாத்துக்கிறேன். போடா போடா வழியா பாக்கலாம். நம்மளி ஏண்டா 420? என்னங்க நீங்க ஸ்டேஷன்ல அடிக்க வேண்டிய சொல்லிட்டு இங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா உனக்கு ஒரு மரியாதை தான். 420 ஏன் விடுறாங்களே? யாரோ வந்திருக்காங்க போல இருக்க, போய் பாத்துட்டு வரேன். நேரங்காலம் தெரியாம என்ன எந்த நேரத்துல? இங்க ஒண்ணும் கசமசம் நடந்தலையே. ஒண்ணு நடக்கல. சொல்லு என்ன விஷயம்? நல்ல வேலை ஏட்டா இருந்த இந்த ஆளு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லி உனக்கு கல்யாணம் கட்டியிருக்கான். ஆமா, நான் சாட்சியோட தான் வந்திருக்கேன். யோ சொல்லேன். ஆமாக்கா, நான் தான்க்கா சாட்சி. செண்பகம் உன்ட்ட சொல்லலாம். கல்யாணமா பண்ணிக்கிட்டேன். சும்மா விட மாட்டியா? மாப்பிளே இப்படி போட்டு அடிக்கிறே பொண்ணு என்ன இருக்கா? இல்லாத பொண்ணாச்சு. கேனத்தனமா பேசாதையா? எனக்கு வச்சதெல்லாம் அவத்துக்கு விட்டு என்ன தூக்கி போட்டு கொண்டு இருக்கேன். செண்பகா இரு செண்பகா, உனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அதானே? இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு பின்னால உன்னை சொல்றேன், அதுக்கப்புறம் மூஞ்சில முழிக்கிறேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. அட்டி அப்படி கூட்டி வந்து பீச்சில் கடலையும் பொரியும் வாங்கி கொடுக்க போறோமோ? என்ன பொழப்பு? வெத்தலை வெத்தலை. அது எப்படி இங்க வெத்தலை வைக்கிறது? அட வாங்க. என்ன போலீஸ்காரன் ஜீப் நினைச்சியா இல்ல வெத்தலை வைக்கிற வண்டி நினைச்சியா? எது முதல்ல? வெத்தலையா வெத்தலை. அது என்ன அவ்வளவு குரண்டலு? அம்மா அது இருக்கட்டும், பீச்சில் அவன் சுண்டலு முறுக்கு பட்டாணி எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பான், நீ என்ன புதுசா வெத்தலை வைக்கிற? சண்டை போடுற புருஷ மண்டட்டு எல்லாம் என் வெத்தலைய போட்டாங்கன்னா ஒண்ணு சேருவாங்கய்யா. வாயா ஏறு. எதுக்கு ஏறு. எதுக்குடி ஏறு சொல்றேன். ஏறியாச்சு நிதி ஒன்னே வா. என்னது? இல்லடி இதை மிதிக்க சொன்னியான்னு கேட்டேன். நிதி என்னடி உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நிதியா? ஐயோ அப்படி எல்லாம் இல்லையா? தாலி மிதிக்க தெரியாது உனக்கு? ஓ இப்படியா? நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் கர்மையா. வேற எப்படி? நிதியா ஏற இறங்க வா. என்ன மிதியா? சொல்லு. ஏப்பா போலீஸ்கார நனவெல்லாம் போய் பழைய ரிச்சா ஓட்டுற நனவா வருது. கால் வலிக்குது போய். ராஜா கண்ணா நல்ல புள்ள ஏறு மிதிப்பா. ஏண்டி உயிர் எடுக்கிற? தீவிரவாத கும்பல புடிச்சு கொடுத்து 10 லட்சம் பரிசு வாங்க வேண்டாம், அதனாலதான் என் உடம்ப தேத்த சொல்றேன். ஏறு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ணு. ஐயோ
இப்படி 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 கையடியா. என்னடி நீ பண்ண வேண்டியது. நான் பண்ண முடியாது, ஒரு தடவை நீ பண்ணு. வாங்க. இவ்வளவு நேரம் நான் பண்ணல. கீழே விழுந்துருண்டி. இப்ப பண்ண போறியா இல்லையா? சரி பண்றேன். பண்ணு. யாத்தா யாத்தே கடவுளே, அடவுக்கு மக்கள் இடுப்புல பறந்துருக்கா. என்னையா பண்றது? மூவ்மெண்ட் பண்ற. அதுக்கு ஏன் இந்த இடத்துல அடி? எக்ஸசைஸ ஒழுங்கா பண்ணியா? இப்படியா? நல்லா பண்ணு. இன்னும் கொஞ்சம். இன்னும் வா. மறுபடியும் எங்க கூட்டி போற? வா. இங்க தானே? எங்க? நில்லு சொல்றேன். இத எடுத்து மாட்டு. எதா? மாட்டியா? எங்கடி மாட்ட? ஆமா, மாட்டு. கரெக்ட்யா? மாட்டியாச்சு. இடுப்புல மாட்டியா? இடுப்புல மாட்டணுமா? ஆமா. எதுக்கு இடுப்புல மாட்ட சொல்ற? ஓ இதா? ஆமா மாமா, அதேதான். இத முதல்லயே சொல்லியிருந்தா வேற ஈஸியா முடிஞ்சு போயிடலாம்ல. ஈஸியா பண்ணிடல. இப்ப பாரு. இடுப்பு குறைஞ்சிருச்சியா? எனக்கு ஏதடி இடுப்பு? பின்ன தீவிரவாதிகளை பிடிக்கணும்னா உடம்ப இப்படிதான் வச்சுக்கணும். அப்பதான் 10 லட்சம் கிடைக்கும். வா வா போல. எங்க அடி போடி. அடிக்கிற கொடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு. ஆனி நான் அடிக்கிறேன். என்னடா சுவத்துல கொடையற? இல்ல ஆனி இருக்கு யாரும் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சாதான். இல்ல பவளா. ஆணி எப்படி கொடு? மூஞ்சியும் மோகர கட்டையும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுற? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? ஐயோ, என்ன நெத்தியில இப்படி குப்புடு வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. யோ, என்ன வேலை இது? போய் அவள. ஏமா, இந்த பொண்ணு கேரளா பொண்ணு, பாஷை வேற புரியாது. இப்படி பின்காட்டுல படுக்க வச்சு யாராவது சிலிமிஷம் பண்ணாலும் வச்சுக்க. இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே. அதனால நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ. அதுவும் சரிதா. நீ போ. மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான். அதுக்கு பாஷை தேவையில்லை. இது 4 ஆம்பளைங்க இருக்கிற இடம். பார்த்து நடத்துக்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க.
ஏன் பாட்டை நிறுத்திட்ட? பாடு, அப்பதான் பாடி கலப்பு தெரியாது. பாவம், நீ என்ன மாங்குன்னு ஓயாம வேலை செய்யற, உன் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இந்த பாரு, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படும் போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஐயோ, നിങ്ങൾ എന്താ പറയുന്നേ? എനിക്കൊന്നും പുരിയില്ല. ஆமா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி ஒரு புன்னகையை காட்டிட்டு ஆம்பளைங்களை புலம்ப விடுவீங்களே, கள்ளி. ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? നിങ്ങളെ നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. சம்சாரமா? அவளையே இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். மூதேவி, அவளுக்கு வாழ்க்கை பற்றி என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா, இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுற. இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை டர்ரு கிழிச்சிடுவாங்க. நினைக்கிறாங்க, போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்கு தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் எனக்கு தப்பா வேற பேசுறியா? அவ்வையார் விட்டாரு. എന്താ ഒരു ശബ്ദം? എന്തിനാ അടിച്ചത്? എന്തിനാ? എന്താ? നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ ദുഷിച്ചു. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കോലി കിട്ടാൻ എന്റെ വീട്ടിൽ ലക്ഷ്മി വരും. நீ இடியாப்பமாவில கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு. നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ അടിക്കുവോ? எங்க அப்பா அடி வாங்குறதா நீ பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா ஒன்னு அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். இப்போ இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. பாண்டி, என்ன அழுதுகிட்டே போகுது? என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் இல்ல. நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ எதோ அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுனியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோவமா இருக்காங்க, உன்னை வேற கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு தொடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் தொடப்பம் இருக்கும், அவர் தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணுகிட்ட கனவுல தான் பேசின மாதிரி. அம்மா അമ്മ എന്നോട് ക്ഷമിക്കണം. ഇതുപോലെ തപ്പ് ഇനി ഞാൻ ചെയ്യില്ല. നീ തപ്പ് பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான். எழுந்திரு. அம்மா அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு. சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாம்மா மன்னிக்கணும். டேய், இடியாப்ப மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே.
சின்ன பாண்டி. ஏன் வந்து வாண்டி எடுக்கிறேன்? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன். பத்தலையா உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்த லெட்டர் இப்படி திருப்பி திரும்ப படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கியே, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. இந்தா 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான்தாயா. பிரிச்சு அழகா எச்சப்பட்டு ஓட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன்முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா. கழுத்து இருக்காத போயா. இப்பெல்லாம் உங்களை பார்க்க முடியறதில்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க. வேலைக்காரியா அவ? தேவதை, சமையல் கட்டு தேவதை. அவ நான் எனக்கு எவ்வளவு உயிர் தெரியுமா? உண்மையை சொல்லு யசோதா, உனக்கு என்ன பிடிச்சிருக்க? யசோதா, நான் சொன்னா நீ எதையும் செய்வியா? இந்த தண்ணியில குதி. குதிக்கவா? குதி. இங்க யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க, குதி. யோ, என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த படித்தார் எனக்கு எழுதி தரியா? கண்டிப்பா எழுதி தர யசோதா. ஆனா எங்களுக்கெல்லாம் காலையில ஒரு 4-5 சொம்பு தண்ணி அனுப்பிச்சிரு. நீங்களும் வாங்க, குளிங்க, வாங்க, குதிங்க. யசோதை, 44, 45, 46, 47, 47, 48 எந்திரிச்சிட்டீங்களே. உங்களை விட நான் அதிக நேரம் மூழ்கி இருப்பேன். அப்படி நீ தண்ணியில என்ன விட அதிக நேரம் மூழ்கிண்டா உன்னைய நான் கட்டிக்கிறேன். பொய்யில்லையே. தண்ணி சாச்சியா தண்ணியில வச்சா கட்டிக்கிறேன். அப்ப ரெடியா? 1 2 நம்ம படித்துறையில கண்ட பொம்பளைங்க குளிக்கிறது, அத நீங்க வேடிக்கை பாக்குறது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டேன். அண்ணனுக்கு 2 வயசாச்சு. பேசாம இந்த யசோதா கழுதை கட்டி வச்சானே. கரெக்ட். கழுதைக்கு கழுதை ஒத்து போயிடும். நீங்க வாய மூடுங்க. அப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஐயோ, அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான். பச்சை காய்கறி தின்ன உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. டாக்டரா, காய்கறி கடைக்காரங்க. நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுடா முண்டோம். டாய், ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சாக கடந்து பொழைச்சுக்கிட்டான். நீ தின்னே சாக கிடப்ப, ஆனா பொழைக்க மாட்டேன். என்னையா, என்ன ப்ராப்ளம்? என்னண்ணே கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது, என்னன்னு பாருங்கண்ணே. ஏங்க, யாருங்க? என்ன வேணும்? இல்ல, எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும். மெக்கானிக் யாரு? டேய், கொஞ்சம் இருங்க. இங்க எங்க வீடு சொல்லு. எனக்கு தெரியாது. ஏங்கடா இவனை துரத்தி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரீங்க? சார், இந்த ஆள் மெட்ராஸ்ல லதா வீட்டுல இருந்தவரு. ஊட்டி அட்ரஸ் கேட்டப்போ தெரியாதனாரு, இங்க மாட்டிக்கிட்டாரு. இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லியா? எனக்கு தெரியாதுங்க. ராமு, அட்ரஸ் தானே, நான் சொல்ல வைக்கிறேன். அந்த புடுங்கிய எடு. சின்ன புடுங்கியா பெரிய புடுங்கியா? பெரிய புடுங்கி. சரிங்க. என்னங்க அது? கட்டிங் பிளேயர். நாங்க அத தமிழ்ல புடுங்கின்னு சொல்றோம். இந்தாங்க. இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இத வச்சு இவன் பல்லு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன்.
அந்த கழட்டிய எடு. சின்ன கலட்டியா பெரிய கலட்டியா? 2 கழட்டியும் எடு. சொல்லுதீங்க அப்படின்னு என்ன நினைச்சோ? பேனர் அண்ணாச்சோ, இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா கழட்ட போறேன். எடுத்துட்டு வா. அது முக்கியம்னு தெரியுது இல்ல? ஒழுங்கா அட்ரஸ் சொல்லு. நம்பர் 12 தேரி கிராஸ். என்னத்தான் கூப்பிட்டியா? காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? அதனால எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்ன? காலையில எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ? சமயக்காரன் சமயம் பண்ணதான். உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ? சம்சாரம் அது மின்சாரம். ஏனுங்க இது படத்து பேர் சொல்றீங்க? படுத்து பேர் இல்லப்பா, நடந்ததை சொல்றேன். ஒரு நாள் என் சம்சாரம் லைட் சுவிட்ச்ல கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டா. அதுல இருந்து வேற கல்யாணமே பண்ணிக்கலீங்களா? இல்ல, அந்த லைட் சுவிட்ச்ல கை வைக்கிறதையே விட்டுட்டேன். பாவம் சார், நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சுங்களே. இவ்வளவு பெரிய வீட்டை சொந்தத்துல கட்டியும் என்னங்க பிரயோசனம்? சொந்தத்துல கட்டினதா? இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது. எங்க அப்பா இந்த வீட்டுல டிரைவரா இருந்தாரு. துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன். அப்ப முதல்ல எங்க இருந்தீங்க? எங்க அம்மாவோட வயித்துக்குள்ளதான். நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள இருந்தோம். முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க? அப்படி கேளு சொல்றேன். செங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் விட்டீங்க? அன்னைக்கு பிரேக் பிடிக்கல, அதனால விட்டுட்டேன். ஓஹோ, அப்படித்தான் விட்டீங்களா? யாரையாவது காலி பண்ணீங்களா? 98 வயசுல ஒரு கிழவை நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது. கபோதி ஏன் லாரில வந்து மாட்டிக்கிட்டு செத்துட்டாமா. என்ன பண்ணாங்க? உங்க லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்களா? லைசன்ஸ புடிங்கி இருந்தா தான் போனா போதுன்னு விட்டு இருந்திருக்கலாமே. பஞ்சாயத்து கூடி அந்த கிழவனோட ஒரே பேரனை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அவன் தான் இவன். பாருங்கம்மா, அவனை 24 ஹவர்ஸ் இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறான். அப்படி இவனுக்கு மட்டும் எங்கதான் போகுதோன்னு தெரியல. சாப்பாடுமா சாப்பாடு. எங்க தாத்தாவை அழைத்து கொண்டுட்டு என்னை கிண்டல் பண்றீங்களா? ஆமா, இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு. நாங்க சதி பண்ணி லாரி ஏற்றி கொன்னுட்டோம். தோத்துப்பான மோரங்க. மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான். தாத்தா என்னையா தசரதன்? வாயா, என்னையா வண்டி ரெடியா? என்ன ஆச்சு இவ்வளவு லேட்டா வர்ற? பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா? பின்ன சும்மாவா கொடுப்பாங்க? இப்ப எப்படி வந்திருக்கேன்? சரி சரி வா, வண்டியை ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன். எடுத்துக்கிட்டு போ. பின்னாடியே முன்னாடி ஏறி உட்காந்துக்கோ. ஊட்டி குளிரு, ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு. அதான் சோக்கு எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். டேய், திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்யி. கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு. நானும் இறங்கி தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். தள்ளுங்க 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 தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம். உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வெறுத்தது என் ஒருத்தருக்கு தாயா. என்ன யார் இப்ப பண்ண? நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்ல கட்டிய நான் கை வைக்காத இன்ஜினா. எப்படிப்பட்ட மெக்கானிக் நானு. ஐயோ, இன்ஜினிய காணும். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தாங்க படுத்திருந்த. மரியாதையா உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்த. என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா? குரல் வளைய நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேத்து 4 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பம் பாயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரி, நான் சாப்பிட போயிட்டுங்க. 3 பேர் செட்லியா இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த 3 பேர்த்தையும் காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேற்று ராத்திரி செட்ல தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பாயாவும் சாப்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாயா. வண்டி ரெடியா? ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்குன்னு சொன்னாருங்க.
என்னையா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலைன்னு கிட்ட இப்ப நான் அவசரமா போகணுமா அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க சின்ன வேலை தானே அத அப்புறமா பாத்துக்கலாம் சரி இந்த நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டேன் இதை கொடுத்துரு சரிங்க நான் வண்டி எடுத்துட்டு போறேன் அவர்கிட்ட சொல்லிடு எங்கடா அந்த ஜீப்பு நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்னேன்ல சின்ன வேலை தானே இருக்குன்னு சொன்னீங்க சின்ன வேலையா ஐயோ ஸ்டீரிங் நட்டை டைட் பண்ணாம விட்டுட்டேனே இப்ப நான் என்ன செய்வேன் ஹரிஷ் மேல போயிடுவானே ஐயோ ஐயோ ஏங்க அடிக்கிறீங்க டேய் நீ என் கூட வாடா அப்படி எதுனா ஆச்சுனா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் வாடா வாடா ஏறா ஏறு அதான் வண்டி காப்பாத்திடலாம் வளைஞ்சு வேற போறானே ஸ்டீரிங் நட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே ஐயோ பாதிரியார் ஏறாரு பரலோகம் போக போறாரு ஐயோ அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியாடா பாவி கபாதி உங்களுக்கு எதுனா ஆச்சு நீ தொலைஞ்சே சொல்லிட்ட அப்பாடா நல்ல வேலை முடிச்சிட்டோம் ஹரீஷ் நிறுத்து இனிமே வண்டியை எடுக்காத ஏன் வண்டியை எடுத்துற பணம் தான் கொடுத்துட்டேனே பணமா நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போயிருப்பீங்க இங்கதான் விழுந்திருக்கணும் இருக்கு ஸ்டீரிங் நட் ஹரிஷ் அட பாவி வேலை முடியாம ஏன் வண்டியை கொடுத்த நானா கொடுத்தேன் அந்த கம்நாட்டி தான் கொடுத்தான் டேய் உன் தாத்தாவை லாரி ஏத்தி கொண்டு உன்னை கல்லாலே அடிச்சு கொள்றேன்டா டேய் என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க போடலனாலும் திட்டுறீங்க உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா ஏங்க சட்டசபையிலயும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க அது நம்ம கிளிங்களா அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுடா இது நம்ம கிளி செல்ல கிளி உயிருள்ள கிளிடா அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு இது மாத்திரம் தான் புரியல போடா ஏங்க கிளி வளர்த்து பூனை கையில கொடுத்துறாதீங்க நான் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறேன் எல்லாரும் சொல்றாங்களே கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துறாதுன்னு மண்ணாங்கட்டி அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுடா இல்லீங்க அது கிளிக்கும் பூனைக்கு சொன்னதுதான் நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க அங்க பாடுறா 3 குரங்கு பொம்மையை போட்டு கெட்டதை பேசாத கெட்டதை கேட்காத கெட்டதை பார்க்காதன்னு போட்டிருக்க அது மனுஷனுக்கு சொன்னதானடா நீங்க விவரம் புரியாம பேசாதீங்க அப்படின்னா 3 மனுஷ பொம்மைகளை போட்டுல சொல்லி இருக்கணும் அது மனுஷங்களுக்கு சொன்னது இல்ல குரங்குகளுக்கு தான் ஐயோ உன்ன மாதிரி 3 குரங்குகளுக்கு சொன்னதாது தாத்தா தாத்தா நீ அரை மணி நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்ட இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கனே டேய் சாப்பாடையாவது போடுறேன் டேய் இல்ல சாப்பாடை கீழே போட போறேன் டேபிள் எடுத்து வை ராமு கோஷ்டிலே சாப்பிட்டாச்சா அவங்க இல்லீங்க எங்க போயிட்டாங்க அவங்க வந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க ஐயா வா என்ன விஷயம் ராம் சாருக்கு லதாமாவுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் பண்ண சொன்னாங்க யாரு நம்ம லதாமாவே ஐயோ அப்பா அம்மா சம்மதிக்கிறதுக்குள்ள நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ண சொல்லுதா அந்த பொண்ணுன்னா வெச்சா குடுமி சரிச்சா மொட்டை கேசா இருக்கும் போல் இருக்க ஓகே என் ஜாதி ஜனங்களை வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறேன் நீ போ ஏங்க ஒரு சின்ன சந்தேகம் என்ன பச்சா குடுமை தான் சரிச்சா மொட்டை தான் இத போய் இனிமே பெருசா உதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க ஏய் அது மனுஷங்களோட குணத்துக்காக சொன்ன பழமொழிடா தலைய பத்தி சொல்றது இல்லடா முட்டாள்தனமா பேசாதீங்க அது தலைக்கு சொன்னதுதான் ஐயோ அடிக்காதீங்க தலையில அடிக்காதீங்க அறிவு மாதிரி அடிக்காதீங்க தலையில தாத்தா